Common logarithms next sum which is greater 11 power 7 or 7 power 11. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா எக்ஸை வந்து 11 பவர் 7 எடுத்துக்குவோம், ஒய்யை வந்து 7 பவர் 11 எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு லாக் எடுக்கிறோம். லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் 11 பவர் 7. அப்போ லாக் இந்த 7 வந்து பவர் ரூல் படி 7 லாக் 11 வந்துடும். அப்போ 7 இன்ட்டு லாக் 11 11ங்கிறது 2 டிஜிட். அப்போ 1 பாயிண்ட்னு முதல்ல நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன். இல்லை ஃபஸ்ட்டு என்ன எழுதிடணும், கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதிடணும். மேண்டிஸாவை தான் போய் லாக் புக்கில் பார்க்கணும். அதனால இது 2 டிஜிட்ஸ் இருந்தால் 1 போட்டுட்டு 11க்கு வந்து லாக் புக்கில் பாருங்கள். 11க்கு பாருங்கள் 0414. இந்த 1 பாயிண்ட் நம்ம தான் போடணும். 11 இருக்கிறதுனால நம்ம வந்து 2 டிஜிட்ஸ் இருக்குது, 1 போட்டுக்கிறோம். 0414. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 7.2898. அதாவது லாக் எக்ஸ் வந்து 7.2898. அப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இங்கே 7 இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 8ன்னு இருக்கும். 11 பவர் 7ல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 8 டிஜிட் உள்ள நம்பராக இருக்கும். இந்த 11 பவர் 7ங்கிறது 8 டிஜிட் உள்ள நம்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 7 பவர் 11க்கு வாங்க. லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் 7 பவர் 11. பவர் ரூல் படி இது 11 லாக் 7 ஆயிரும். இப்போ 11 இன்ட்டு லாக் 7க்கு லாக் எழுதும்போது 7 வந்து ஒரு டிஜிட், அதனால 0 பாயிண்ட் போட்டு இங்கே 70ல் பாருங்கள், 2 டிஜிட்டில் தான் லாக் பார்க்க முடியும். 70ல் பார்த்தீங்கன்னா 8451. இப்போ 8451 இதை இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 9.8451 இன்ட்டு 11 9.2961 அப்படின்னு வரும். அப்போ இது லாக் ஒய். அப்போ இந்த கேஸில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 9 இருக்கிறதுனால 10 தான் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும். அப்போ இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 11 பவர் 7ல் எவ்வளவு இருக்கும்னா 8 டிஜிட் இருக்கும். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 7 பவர் 11ல் எவ்வளோ இருக்குன்னா 10 டிஜிட்ஸ் இருக்கும். அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. therefore 11 பவர் 7 வந்து சின்னம். 7 பவர் 11 தான் பெருசு. பெருசு பக்கம் தான் இந்த இது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். 7 பவர் 11 இஸ் கிரேட்டர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஏன்னா அதில் தான் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வந்து எது அதிகமான பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம்.